விஜய் வந்து ஒரு சாதாரண ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட். இங்கே பிஹெச்டி வாங்கி தோற்று போனவன் இருக்கான். இங்கே இப்போ 10ஆம் கிளாஸ்லேயே 10 வருஷம் கோட் அடிக்கிறவன் இருக்கிறான். இன்னும் காலேஜ் வாசல் தொடாதவன் இருக்கிறான். இதெல்லாம் அரசியலில் உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது விஜயை பார்த்து யாரும் பயப்படல, பதட்டப்படல. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு கட்ட பையில கொடி எடுத்துன்னு வர்றாரு. ரொம்ப எளிமையா இருக்காரு சார். எளிமையா இருக்கு, நியாயமான விஷயம். இந்த எளிமைக்கு இன்னும் அடுத்த லைன் போறேன், அப்புறம் நீங்க சொல்லுவீங்க. கொண்டு வந்து பையில கொடுக்குறாரு, இவர் விரிச்சு காட்டுறாரு. நான் கேட்குறேன், ஒரு பொதுச் செயலாளர் தானே, ஸ்டோர் ரூம் மேனேஜர் இல்லை, இங்கே அந்த ஆஃபீஸ் கொடி எடுத்து வர பிஆர்ஓ இல்லை வேலை செய்யற மேனேஜர் அவரு, பொதுச் செயலாளருங்க. விஜய் வந்து தமிழ்நாட்டில் தூய்மைப்படுத்தி விடுவார். அது சொல்ல கரைப்படியாத கரங்களுக்கு நம்ம சொந்த கரலாக மாற்ற போகிறோம்னு சொல்றாருல. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் விஜய் செய்த மாற்றம் ஒன்று சொல்லுங்க. நீங்க அவர் செய்யாத விஷயங்களை பட்டியலிட்டீங்களா? நான் செய்யற விஷயங்கள் பட்டியலிடுறேன். கள்ளக்குறிச்சியில அவ்வளவு விசச்சாராயம் இறந்தவங்களை நேர்ல போய் சந்திச்சு ஆறுதல் தெரிவிக்கிறாரு. அனிதாக்கு முதலாவதா போய் ஆறுதல் தெரிவிச்சாங்க. இத்தனை விஷயங்கள் செய்யறாருல, இது எதுவும் உங்களுக்கு போதுமானதா இல்லை? கொடி வந்து கட்சி ஆரம்பிச்சது பிப்ரவரி, கொடி 6 மாதம் கழிச்சு அறிமுகப்படுத்துறீங்க. சரி போங்க, உங்க இஷ்டம். மக்களை சந்திச்சு பேட்டி கொடுக்கும், பத்திரிகையாளர் சந்திச்சு என்ன கேள்வி கேட்டு போறாங்க? என்னது அல்ஜிப்ரா பத்தி கேள்வி கேட்க போறாங்களா? இந்த கான்ட்ரோவர்சியான क्वेश्चंस கேட்பாங்க. என்ன கேட்கட்டுங்க, தப்பே கிடையாது. அதை தவிர்க்கிறாரு. என்ன ஒண்ணா கேட்கட்டுங்க. எனக்கு அரசியல் ரீதியான கேள்வி தானே, அரசியல் அப்பாற்பட்டதை கேள்வி கேட்க போறாங்களா? நீங்க ஏன் சார் விஜய் சினிமா நட்சத்திரமாவே பாக்குறீங்க, ஒரு ஹீரோ மாதிரியே பாக்குறீங்க? அதான் சொல்லுங்க, அவர் வந்து ஒன் மேன் ஷோவாக தான் இருக்காரு. கொடி அறிமுகப்படுத்தும் போது நிர்வாகிகளை கொண்டு வந்து சேர்க்கல, அப்புறம் கொடியை பற்றி அப்புறம் சொல்கிறேங்கிறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டை நேசிப்போங்கிறாரு, மொழிப்போர் தியாகிகளை வந்து அவங்களுடைய அடியை ஒட்டி நடப்போங்கிறாரு, இறையாண்மையை காப்போங்கிறாரு. இது எல்லாமே மற்ற கட்சிகள் சொன்னது தானே, அதில் எதாவது பூசு இருக்கா அந்த உறுதிமொழியில்? இல்லை, இங்கே மண்ணுக்கேற்ற அரசியலை புரிஞ்சுட்டு அவர் அரசியல் செய்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். +2ல் பணம் வாங்கின எல்லாருமே அடுத்து ஓட்டு போடுகிற வயதுக்கு வந்துடுவாங்க. அவங்கெல்லாம் இவங்க விஜய் கட்சி போட்டுருவாங்களா? வரமாட்டாங்க. அவங்க அப்பா அம்மா போட்டுருவாங்களா? இல்லை, வரவே மாட்டாங்க நம்ம சொல்ல முடியாது. எந்த கட்சியின் கூட்டணி இல்லாமல் விஜய் தனியாக நின்றால் வருகிற சட்டமன்ற தேர்தல் குறைந்தபட்சமாக 6%, அதிகபட்சமாக 8 அல்லது 8.5. இதை தாண்டி அவரால் பயணிக்க 8.5ன்றது எங்கிருந்து வரும்? தி டிபேட் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் சார். வணக்கம். வணக்கம். நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகத்தோட கொடியும் அறிமுகம் செய்யப்பட்டுச்சு, கழகத்தோட பாடலும் வெளியிடப்பட்டுச்சு. கொடியை பார்த்துட்டீங்களா? பாடலை கேட்டுட்டீங்களா? என்ன சொல்ல வர்றார் விஜய்? கொடி பாடல் எல்லாம் ஒரு சினிமா தனமாக இருக்கு. ஏன்னா ஒரு கொடியை வடிவமைச்ச பிறகு அந்த கொடிக்கான தாத்பரியம் என்ன, எண்ணம் என்ன, சிந்தனை என்ன, ஏன் இப்படி வடிவமைத்தேன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பிரீஃப் கொடுத்துருந்துருக்கலாம். அது ஏன் கொடுக்காம விட்டார் தெரியல. பாட்டு வந்து வழக்கம் போல் ஒரு சினிமாக்கான ஒரு முதல் பாடல், ஃபஸ்ட்டு சாங் ரிலீஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. யோசித்து பாருங்க, இந்த கொடி வந்து இந்த யானை சின்னம் வர்ணமாக வரக்கூடாதான்ற கூட ஒரு சிந்தனை இல்லாத ஒரு கூட்டத்தை தன்னிடம் வைத்திருக்கிறார். இன்னொரு கட்சியுடைய சின்னத்தை பயன்படுத்தலாமா வேண்டாமா? நேத்தே பகுஜன் சமாஜ் பார்ட்டி கண்டனம் தெரிவிச்சாச்சு, புகார் கொடுத்தாச்சு. அப்போ ரெண்டாவது, நீங்கள் உயிருள்ள மிருகங்களுடைய பிராணிகளுடைய முகங்களையோ படத்தையோ பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டு வராங்க. ஏற்கனவே கொடுத்தது வரைக்கும் ஓகே, இதுக்கு மேலே புதுசாக எந்த கட்சிக்கும் மிருகங்கள் பிராணிகள் எதுவுமே கொடுப்பதில்லை, பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் யானை ஏன் போடுறீங்க? யானை பகுஜன் சமாஜ் கட்சியுடைய சின்னம் என்பது உங்களுக்கு தெரியாதா? ஏதாச்சும் கேட்டோம் அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கு விளக்கம் கொடுக்க தமிழக வெற்றி கழகம் தயாரா இருக்குன்னு இன்னைக்கு காலைல பதில் கொடுத்துருக்காங்களே. என்ன ஒன்றா கொடுக்கலாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இப்போ கோர்ட்டுக்கு கொண்டு போய் கேஸுக்கு வரும், உடனே தேர்தல் கமிஷன் உடனே இதான் வேற வெட்டி இல்லையா, உடனே விஜய் கேஸை எடுத்து அவங்க வந்து விசாரணை பண்ண போகிறாங்களா? ஒன்றும் கிடையாது. நீங்கள் அதிமுகவில் பார்த்தீங்கல்ல, தேர்தல் கமிஷனுக்குரிய வேலை தேர்தல் கமிஷன் செஞ்சுதா? அவங்க சின்ன விஷயமா போய் சண்டை போடும்போது கோர்ட்டுக்கு, லோயர் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் வரை. இப்போ இதுக்கெல்லாம் வெட்டி செலவு தானே விஜய்க்கு. விஜய்கிட்ட பணம் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால்
நீங்கள் ஒரு சின்னத்தை வடிவமைக்கும் போது, கட்சி கொடி வடிவமைக்கும் போது அதில் வந்து வேறு கட்சியினுடைய சின்னம் பிரதிபலிக்காத அளவுக்கு நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை, சிந்தனையை செயல்படுத்தியிருக்க வேண்டாமா? இதுதான் என்னுடைய கேள்வி. இப்ப இதுமே பகுஜன் சமாஜ் கட்சியோட இதை தான் பயன்படுத்தியிருக்காரு, இதனால சிக்கல் வரும் அப்படின்றது நீங்க பாக்குறீங்களா? நிச்சயமாங்க. இப்போ ஒவ்வொரு கேஸ்லயும் ஜட்ஜி எப்படி ஆக்ட் பண்றாங்க நம்ம பார்க்குறோம். ஒரே கேஸ்ல ஜட்ஜி அட்மிட் பண்றார், ஜட்ஜி தள்ளுபடி பண்றார், அப்புறம் அதுக்கு அப்பீல் போனா அங்க ஒரு நடக்குது, அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு ரீ அப்பீல்ல வேற மாதிரி நடக்குது. அப்போ ஜட்ஜி வந்து எப்படி கன்வின்ஸ் ஆகுறாருன்னு தெரியலையே. இந்த சின்னம் அவர்களுக்கு கிடைக்கலாம், இங்க லோயர் கோர்ட்ல கிடைச்சிரும், ஹை கோர்ட்ல கிடைச்சிரும், அப்பீல்ல கிடைக்காம போயிடும். என்ன பண்ணுவீங்க? இந்த கொடிக்கே இவ்வளவு சண்டை போட வேண்டியிருக்குமே. இதெல்லாம் ஒரு டிஸ்பியூட்டை, ஒரு கழகத்தை மக்கள் பேசு பொருளா மாற்றுறதுக்காக விஜய் பண்றாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாதா? கரெக்ட். பேசு பொருளை ஆக்குறதுலாம் முக்கியம் இல்லை. நீங்க களத்துல இறங்கி போராடுறது, செயல்படுறது தான் அரசியல். இந்த கொடிக்காக சண்டை போட்டுட்டு இருந்தா மற்றதெல்லாம் எப்படி செய்வீங்க? இப்ப விஜய் வரத்துக்கு முன்னாடியே அவருடைய பேர் வரப்ப தமிழக வாழ்வுரிமை கட்சிகள் வந்து இங்கிலீஷ்ல போட்டீங்கன்னா எங்களோட பேர் வருதுன்னு அவங்க முன்னாடி வராங்க. இப்ப பகுஜன் சமாஜ் வராங்க அப்படின்றப்ப விஜய் வரத்துக்கு முன்னாடி அவருக்கான இங்க அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா வருவாரு அப்படின்னு மற்ற கட்சிகள் பதட்டப்படுறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாதா? பதட்டப்பட்டது வேற, அது வேற சப்ஜெக்ட். திமுகலேருந்து கிளப்பி விட்டு அமைச்சரவை மாற்றம்னு ஒரு பதட்டப்பட்டு அசிங்கப்பட்டது திமுக. திமுக தலைமையும் திமுகவோட மூத்த அமைச்சர்களோ திமுக நிர்வாகிகள் அல்ல, திமுகவை நாங்கள் வழிநடத்தி செல்கிறோம் என்று அப்படியே மார்த்தட்டி கொள்கிற இணையதள கும்பல். இந்த இணையதள கும்பலுடைய சில்லுண்டித்தனம் தான் நேற்று அமைச்சரவை மாற்றம் போட்டு விஜய்க்காக பயந்த மாதிரி காமிச்சது. விஜய்க்காக பயப்படுற கட்சி திமுகவும் அல்ல. எல்லா சேனல் ஒரே டைம்ல தான் பிரேக். அதான் சொல்றேன், திமுக அதான் திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு செய்தி. ஒரு நம்பகமான ஒரு அரசு அதிகாரி குரூப்ல போடுறார். முருகானந்தம் 4 மணிக்கு தலைமைச் செயலர் பார்க்க போறாருன்னா அதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு இன்னொருத்தர் போடுறார். எல்லாம் சேர்ந்து கலவையா மாத்தி கடைசியில் அமைச்சரவை மாற்றம் பார்க்க போறது. ஆமா, இப்போ யோசித்து பாருங்க, அது புரோட்டோகால். மரியாதை நிமித்தமா பார்க்குற சந்திப்பு எப்படிலாம் கதை கட்டி கண்ணு மூக்க வச்சு மீடியாவே, வேற யாரும் கதை கட்டல, மீடியாவுடைய மட்டரகமான மலிவான ஒரு செயலை தான் அதை நான் பார்க்குறேன், கண்டிக்கிறேன். ஆனா விஜய் வந்த உடனே திமுக பயப்படுது, அதிமுக அந்த கோணத்தில் நான் பார்க்கவே மாட்டேன். விஜய் வந்து ஒரு சாதாரண ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட். இங்கே பிஹெச்டி வாங்கி தோத்து போனவன் இருக்கான், இங்கே இப்போ 10ஆம் கிளாஸ்ல 10 வருஷம் கோட் அடிக்கிறவன் இருக்கிறான், இன்னும் காலேஜ் வாசல் தொடாதவன் இருக்கிறான். இதெல்லாம் அரசியல் உதாரணத்துக்காக சொல்றேன். அப்படி இருக்கும்போது விஜயை பார்த்து யாரும் பயப்படல, பதட்டப்படல. நீங்க ஒரு விஜய் எப்படி கட்சி தொடங்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்பது நேற்று ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். உங்க வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கும். இப்போ உங்களுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், உதாரணத்துக்கு உங்க அண்ணாவோ இல்லை உங்க மாமாவோ இல்லை உங்க சித்தப்பாவோ கையில் ஒரு பர்ஸை வச்சுக்கிட்டு மண்டபத்தில் அப்படி இப்படி தெரிஞ்சிட்டு இருப்பார். யார் பார்த்தாலும் அவர்கிட்ட போய் கேட்பாங்க, அவர் ஒரு சாவி தருவார், அங்கே திறந்து எடுத்துட்டு சாவி கொடு அப்படின்வார். ஐயோ இங்கே பணம் கொடுக்கணும் அப்படின்ட்டு கேஷ்பேக் திறந்து பணம் கொடுப்பார். அவர் யாருன்னா அவர் முக்கியமானவர் தான், கல்யாண வீட்டில் முக்கியமான நபர். அவர் ஸ்டோர் ரூம் இன்சார்ஜாக இருப்பார், அப்புறம் பந்தலுக்கு மோளக்காரனுக்கு எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குற ஒரு நபராக இருப்பார். அந்த பொறுப்பு முக்கியமான நபர்கிட்ட தான் கொடுப்பீங்க. ஆனால் அவர் கடைசி வரைக்கும் ஃபோட்டோலேயே இருக்க மாட்டார். கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஐயோ சித்தப்பா ஒரு ஃபோட்டோவில் கூட காணலன்னு புலம்புற கூட்டம்லாம் ஒரு காலத்தில் பார்த்துருப்பீங்க, இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படியல்ல அரசியல். கல்யாணம் நடத்துகிற அதையும் இது அரசியலையும் ஏன் ஒப்பிடுறீங்க? அதை தான் சொல்ல வரேன். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு கட்ட பையில கொடி எடுத்துன்னு வர்றார். ரொம்ப எளிமையா இருக்காரு சார். எளிமையா இருக்கு, நியாயமான விஷயம். இந்த எளிமைக்கு இன்னும் அடுத்த லைன் போறேன், அப்புறம் நீங்க சொல்லுவீங்க. கொண்டு வந்து பையில கொடுக்குறாரு, இவர் விரிச்சு காட்டுறாரு. நான் கேட்குறேன், அவர் பொதுச் செயலாளர் தானே, ஸ்டோர் ரூம் மேனேஜர் இல்லைல்ல, உங்க அங்கே அந்த ஆஃபீஸ் கொடி எடுத்து வர பிஆர்ஓ இல்லைல்ல, இல்லை வேலை செய்கிற மேனேஜர், அவர் பொதுச் செயலாளருங்க. அவரை கொண்டு வந்து வாங்க புசி ஆனந்த் நீட்டுங்க கொடிய, 2 பேர் வெளியிடலாம். அந்த அம்மா கொள்கை பொறுப்பு செயலாளர் மேலே வாங்க, வயது மூத்த மாவட்ட செயலாளர் அந்த 3 பேர் சொன்னால மேலே வாங்க. இவர் தான் தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர், இவர் விழுப்புரம், இவர் கன்னியாகுமரி. இருக்கிறதுல மூத்தவங்க, மற்ற யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, இவங்களாம் எங்களுடைய கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள். பொதுச் செயலாளர் கொடி காமிச்சிக்கலாம்ல. அவங்க அப்பா
எனக்கு அரசியல் ஆசையை தூண்டியவர், அரசியல் விதைத்தவர். மேலே வாங்க அப்பா, மேலே வாங்க, காலை தொட்டு கொடி பிடிச்சிக்கலாம்ல. நன்றி சொன்னார்ல. நன்றி. அப்பா கூட நான் ரெண்டாவது தான் சொன்னேன். உங்க கட்சி நிர்வாகிகளை மேல நிறுத்துறதுக்கு கூட உங்களுக்கு யோசனை இல்லைன்னா உங்களுக்கு என்ன அர்த்தம்? இப்ப கட்சியில யார் யார் முக்கிய பொறுப்புல இருந்தாங்க அவங்க எல்லாத்தையும் மேடை ஏத்துறது, பொதுச் செயலாளரை சரியான முறையில அனுசரிக்கிறது, இது எல்லாம் பண்றதுக்கு ஒரு மாநாடு நடத்தி இதெல்லாம் நம்ம அதிகாரப்பூர்வமா பண்ணிட்டோமா அப்படின்னு அவங்க ஒரு வாதத்தை முன் வைக்கிறாங்க. அங்க மட்டும் பண்ணிட்டு வரேன் பண்ணுவாங்க சார். யாரு அங்க மட்டும் செய்வார் உத்தரவாதம் இருக்கா? விஜய் வந்து தமிழ்நாட்டில் தூய்மைப்படுத்தி விடுவார். அது சொல்ல கரைப்படியாத கரங்களுக்கு நம்ம சொந்த கரலாக மாற்ற போகிறோம்னு சொல்றாருல. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் விஜய் செய்த மாற்றம் ஒண்ணு சொல்லுங்க. எனக்கு 30 வருஷம் அனுபவத்தில் நான் பார்க்கல. எனக்கு முன்னாடி நடிக்க வந்துட்டார். நான் பத்திரிகை துறைக்கு முன்பாகவே அவர் நடிக்க வந்து விட்டார். 87 88 வந்துட்டார். நான் அந்த 93 இந்த 2003 30 வருஷம் ஏதாவது ஒரு மாற்றத்தை விஜய் செய்திருக்கிறார். கண்விழி தானம் பண்றது, இந்த விலையில்லா மருந்தகம், ஒவ்வொரு வருஷமும் மார்க் எடுத்த பசங்களை கூப்பிட்டு பாராட்டி அவங்களுக்கான ஒரு ஊக்க பரிசா கொடுக்கறது, இது எதுவுமே உங்களுக்கு போதுமானதா தெரியலையா? இதெல்லாம் வந்து யார் ஒண்ணா செய்யலாம், பணக்காரர்கள் யாரும். எத்தனையோ அறக்கட்டளைகள் செய்து கொண்டிருக்கின்றன, எத்தனையோ முன்பின் தெரியாத ரத்த தானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முடிச்சிடறேன். எத்தனையோ நபர்கள் தினமும் காலையில் ஒரு வண்டியில கொண்டு வந்து சாப்பாடு போட்டு போயிட்டு இருக்கான். எனக்கு விளம்பரம் வேண்டாம்னு சொல்லியிருக்கான். நீங்க அவனெல்லாம் தேடி பிடிச்சி போட்டோ எடுத்து போட்டீங்களா? பெரிய நடிகரே செய்யறப்ப கீழே தலைவர் என்ன சொல்றேன்னா, இந்த இதான் நீங்க எல்லாம் இப்படி எதிர்பார்ப்பது என்னன்னா, தமிழ்நாட்டில் திமுக அதிமுக மற்ற எந்த கட்சியும் செய்யாத சாதனை விஜய் செய்ய போகிறார், மாற்றத்தை தரப்போகிறார்னா, அவர் சார்ந்திருக்கிற துறை திரைப்படத்துறை. அதுல மொத்தமே 3000 பேர் தான் இருப்பாங்க. மொத்தமே 3000 பேர் இருப்பாங்க. அந்த 3000 பேர் கொண்ட அந்த சங்கம் பார்த்தீங்கன்னா துருப்பிடிச்சு தொங்கிக்கின்ற கம்பி. அபிபுலரோட போகும்போது அப்படி வீடியோ எடுத்துட்டு போங்க, பக்கத்து தான் இங்கிருந்து. அந்த சங்கம் கம்பி துருப்பிடிச்சு தொங்கிட்டு இருக்கு. சரி, விசால நோக்கி கேட்கணும். அந்த சங்கத்தை நான் வந்து சரி ஏங்க, ஒரு 3000 பேர் கொண்ட சங்கத்தை என்னால், நான் சார்ந்திருக்கிற துறையால் என்னால் சரி செய்ய முடியலன்னா, இங்க எத்தனை கோடி மக்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை நிர்வாகத்துல எத்தனை அதெல்லாம் நீ அட்டன் பண்ணுவீங்களா? நான் முடிச்சிடுறேன், அப்புறம் கேள்வி கேளுங்க. ஒரு சங்கத்தை நீங்க கட்டடம் கட்டி அது பேர் வர்றதுக்கு நான் காரணம் அப்படின்னு ஒரு சிறு அணிலாக விரும்புகிறேன் அப்படின்னு சொல்ல முடியல. ஒண்ணு. சரி, எத்தனையோ திரைப்படத்துறையினர் வீடியோ வெளியிடுறான். போண்டா மணின்ற ஒருத்தர் வீடியோ வெளியிடுறான், எனக்கு இது இறுதி அறுவை சிகிச்சை, என்னை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லைன்னு. ஒவ்வொரு நடிகரும் வெளியிடறாங்க. பொன்னம்பலன்னு ஒரு நடிகர், தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் பணம் தரல, சிரஞ்சீவி பணம் கொடுத்தாரு பேட்டி கொடுக்குறாருங்க. தமிழ்நாட்டில் நடிகர் இல்லையா? ஏன் விஜய்க்கு தெரியாத? பொன்னம்பலம் படத்துலையுமே உங்களுக்கு விஜய்க்கு எப்படி பாண்டிங் தெரியுமா? துள்ளாத மனமும் துள்ளும் அந்த படத்தை எடுத்து பாருங்க. அதில் விஜய்க்கு டஃப் கொடுத்துருப்பாரு பொன்னம்பலம். அந்த காட்சிகள்லாம் பொன்னம்பலத்தை நம்பி எடுக்கப்பட்ட காட்சிகள். சிம்ரன் குளிக்கிற காட்சி, இவர் வந்து வீட்டு ஓனரா பார்ப்பதும் இவர் அடிப்பதும், அப்படி பழக்கப்பட்ட நபர். அவர் ஒரு மருத்துவ சிகிச்சை இருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா? இல்ல சார், இந்த நான் என்ன கேக்குறேன், நீங்க சார்ந்த துறையோட முடிச்சு போடுறது அரசியல், இதெல்லாம் அவர் பண்ணல, அதனால அரசியலையும் அவர் பண்ண மாட்டாரு அப்படின்னு விமர்சிக்கிறது சரியா இருக்காது. அது அப்புறங்க அரசியலுக்கு வந்து நம்ம விமர்சிக்க போறோம். நான் என்ன கேட்கிறேன், நான் சார்ந்து இருக்கிற துறையில் எனக்கு கண்ணுக்கு தெரிகிற பிரச்சனைகளை நான் ஓடி வந்து தீர்க்க முடியாமல் இருக்கிறேன். ஒரு சின்ன மருத்துவ உதவி நான் கோடியா சம்பாதிக்கிறேன். என் சார்ந்த துறை, என்னுடன் நடித்தவர்கள், என் படத்தில் நடித்திருக்கிறார் பொன்னம்பலம், அவருக்கு ஒரு மருத்துவ சிகிச்சைக்கு சிரஞ்சீவி தான் தரணுமா? நான் கேட்கிறேன், சிரஞ்சீவி தரணுமான்னு கேட்கிறேன். நீங்க நடிகர் இல்லையா? இப்ப அவரு செய்யாத விஷயங்களை பட்டியலிட்டீங்க. இல்லை, ஒரு நிமிஷம். ஒரு நடிகர் சங்க பிரச்சனை தீர்க்க முடியல, ஒரு நடிகருக்கான பிரச்சனை தீர்க்க முடியல. நான் என்ன கேட்கிறேன், ஒரு மருத்துவமனையை கட்டி, ஒரு ஏழை எளியோருக்கான மருத்துவமனை கட்டி, அனுமதி கட்டணம் 50 ரூபாய், வந்து சிகிச்சை பெற்றுக் கொள்ளுங்கள்னு ஒரு சின்ன கிளினிக்கு ஏதாவது ஒரு வில்லேஜில் தொடங்கி இருப்பாரா? மக்கள் சேவை பண்ற. இருங்க, நான் முடிச்சிடறேன். விவேக் ஓபராய்னு ஒரு நடிகர் சுனாமியில 2 கிராமத்தை தத்தெடுத்து சரி பண்ணிட்டு போனார். இவர் எந்த கிராமம் தத்தெடுத்தார்?
இந்த மாற்றம் செய்யறதுக்கும் மக்கள் சேவைகள் செய்யறதுக்கும் அரசியல் அதிகாரம்ன்றது முக்கியம் இல்லையா சார்? அதுக்காக தானே அவர் அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறாரு. அதான் சொல்றேன். இப்ப நீங்க அவர் செய்யாத விஷயங்களை பட்டியலிட்டீங்கல்ல, நான் செய்யற விஷயங்கள் பட்டியலிடுறான். கள்ளக்குறிச்சியில அவ்வளவு விசச்சாரம் இறந்தவங்கள நேர்ல போய் சந்திச்சு ஆறுதல் தெரிவிக்கிறாரு. அனிதாக்கு முதலாவதா போய் ஆறுதல் தெரிவிச்சாங்க. இத்தனை விஷயங்கள் செய்யறாருல்ல, இது எது உங்களுக்கு போதுமானதா இல்லையா? எதுல அவர் வந்து தூத்துக்குடிக்கு போய் வெள்ளத்துல போய் போய் நிவாரண உதவி கொடுத்தார், அரிசி கொடுத்தார், பருப்பு கொடுத்தார், துணிமணி கொடுத்தார், எல்லாம் கொடுத்தார், எல்லாம் ரைட்டுங்க. இது அரசியலுக்கு வந்தா செய்யணுமா? நான் என்ன கேட்குறேன், அரசியல் என்பது சாதாரணம் அல்ல. உங்களுடைய கொடியே அந்த நிகழ்ச்சியே இருட்டடிப்பு செய்வதற்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ் பண்ணுறாங்கல்ல, அதை கேள்வி கேட்க வேண்டாமா? இப்போ நீங்கள் கேட்டீங்களே பதட்டப்படுகிறதுன்னு, ஒரு பேட்டி நடந்து முடிந்த பிறகு ஒரு மணி நேரம் கழிச்சு மீடியா சந்திக்கிறோம். ப்ரெஸ் மீட் பண்ணியிருக்கோன்றீங்க. ஆமாம், என்னுடைய செய்தி போய்கொண்டிருக்கும் போது அமைச்சரவை மாற்றம் என்று ஃப்ளாஷ் பண்ணது எதற்காக? முதலமைச்சர் வந்து எனக்கு தகவலே தெரியலங்கிறார். அப்பன்னா யாருக்காக செய்யப்பட்டது? பேட்டி கொடுக்க வேண்டாமா? தைரியம் வேணும்ல. இதெல்லாம் மாநாட்டுல பேசுவாரு, அது வரைக்கும் அதெல்லாம் மாநாடு வரைக்கும் பொறுத்திருக்க முடியாதுங்க. மாமன் மச்சான் கூட்டணி போன்றார் அண்ணாமலை. விஜய் வந்தால் வரவேற்போங்கிறாரு, பதில் சொல்ல வேணாமா? நீங்க சார் அண்ணாமலை இப்படி கூப்பிட்டுருக்காரு, நிருபர்கள் தான் கேட்டோம், அண்ணாமலை வந்தால் வரவேற்போங்கிறாரு, நீங்க நீட்டுக்கு எதிர்ப்பு, ஜிஎஸ்டிக்கு எதிர்ப்பு, உங்கள் நிலைப்பாடு என்ன? பதில் சொல்லுங்க. அதுதான் அரசியல். ஒன்றிய அரசு அப்படின்னு குறிப்பிட்டு, அதாவது நான் யார் அப்படின்றத கடைசி இதுல பேசினாரு. இதை வச்சு அவரோட டோன் என்ன, எது மாதிரியான அரசியல் இங்க செய்ய போறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம்ல. எது மாதிரியான அரசியல் வேணா செய்யட்டுங்க, எது மாதிரியான அரசியல் வேணா செய்யட்டும், நான் இல்லைன்னே சொல்லலை. அவர் வந்து நாளைக்கு வந்து என்னங்க, நாளைக்கு ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சர் ஆயிடுவார் 2026. அது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளோட ஆசையா இருக்கு. ஆசையா இருக்கு, முடியுமா? அந்த சொல்றேன், களம் பார்க்கணும்ல. தமிழ்நாட்டில் அண்ணாமலையுடைய நிலைமை நம்ம பார்த்தோம் எம்பி எலெக்ஷன்ல. அதுக்கு முன்னாடி எம்எல்ஏ எலெக்ஷன்ல போட்டிட்டார், பார்த்தோம் எப்படி பேசினார். தென் தமிழ்நாட்டில் பாஜக மத்திய அரசுல ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்கார். மாநிலத்தில் மத்திய அரசு அவங்களுது. தென் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளே ஜெயிக்காதுன்னார். என்னாச்சு பாஜக நிலைமை? அதனால நீங்க சொல்றதுல நடந்துருமா? தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு பாஜக ஜெயிக்க முடியலங்க, மத்தியில் ஆட்சி பிடிக்குது. அதனால நான் சொல்றேனே, குறைந்தபட்சம் ஒரு அரசியல் பேசுகிற, அரசியலை உள்வாங்குகிற ஒரு நபர் எப்படின்னா மக்கள் வந்து பார்க்கணும். ஏங்க, கொடியை அறிமுகப்படுத்தினார், கொடியை வந்து கட்சி ஆரம்பிச்சது பிப்ரவரி, கொடியை 6 மாதம் கழிச்சு அறிமுகப்படுத்துறீங்க, சரி போங்க உங்க இஷ்டம். இந்த மக்களை சந்திச்சு பேட்டி கொடுக்கணும், பத்திரிகையாளர் சந்திச்சு என்ன கேள்வி கேட்டு போறாங்க? என்னது அல்ஜிப்ரா பத்தி கேள்வி கேட்க போறாங்களா? இல்ல கான்ட்ரோவர்சியான क्वेश्चंस கேட்பாங்க, என்ன கேட்கட்டுங்க, தப்பே கிடையாது, அதை தவிர்க்கிறாரு. என்ன ஒண்ணா கேட்கட்டுங்க. எனக்கு அரசியல் ரீதியான கேள்வி தானே, அரசியல் அப்பாற்பட்ட கேள்வி கேட்க போறாங்களா? நீங்க வந்து டிகிரி படிச்சீங்களா சார், அதுல மேஜர் இருக்குல்ல, அந்த மேஜர் சப்ஜெக்ட் சொல்லுங்க, அது ஒரு கேள்வி கேட்க போறாங்க, பத்திரிகை கேள்வி கேட்க போறானா? கிடையாது. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தலைவர்களும் பிரஸ் வந்து ஈஸியா அட்ரஸ் பண்றாங்க. அரசியல் ரீதியான கேள்விகளுக்கு திமுகவுக்கு பதில், அண்ணாமலைக்கு பதில். அதுதான் நான் சொல்றேன். நீங்க இணையதளத்தில் நான் வந்து என்னுடைய அறிக்கையை வெளியிடுவேன், அதை நீங்க போட்டுங்க, ஃப்ளாஷ் பண்ணீங்க, இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துவேன், கொடி காட்டுவேன், நீங்களா போட்டுங்கன்றது என்ன அரசியல்? என்ன அரசியல்? இப்போ மாநாட்டில் அவர் அதிகாரப்பூர்வமாக என்னோட கொள்கை என்ன பண்ண போகிறோம், கட்சியோட திட்டம் என்ன, இது எல்லாமே அவர் அறிவிப்பேன் அப்படின்னு இருக்காரு. அப்போ அது வரைக்கும் இந்த பொலிட்டிக்கல் டிபேட் வந்து உருவாகிட்டே இருக்கணுமா? அதுதான் அவரோட பிளான் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அதான் நான் சொல்கிறேனே, அவர் வந்து கட்சிக்காரங்கிட்ட கொடியை நான் அறிமுகப்படுத்திட்டேன், கெத்தாக அதை போட்டுட்டு ஒலாத்துங்கிறார். ஆனால் ஊரில் அப்படி கிடையாது. இது கேட்பாங்களா இல்லையா? மேலே கம்யூனிஸ்ட் கொடி, கீழே பாமக கலர், மஞ்சள் கலர், யானை வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டி, இது பெல்ஜியமுடைய கொடி மாதிரியே இருக்கு, ஸ்பெயின் கொடி மாதிரியே இருக்கு. எந்த நாட்டு நீங்கள் ஒரு கொடியை உருவாக்கும் போது அவர் கேட்பார்ல, அவருக்கு ஒரு ஆள் இருப்பார்ல, தேர்தல் வியூக வகுப்பாளர், அவர் சொல்லுவார்ல, அண்ணே இந்த கலர் போடலாம். எதுக்கு இந்த கலர்? சிவப்பு எதுக்கு? எல்லோ எதுக்கு? வாகை மலர் எதுக்கு? இந்த நட்சத்திரங்கள் எதுக்கு? அந்த நட்சத்திரத்தில் எல்லாமே ப்ளூ, 5 மட்டும் வெள்ளை எதுக்கு? விளக்கம் சொல்லியிருப்பாங்களா இல்லையா? அது சும்மா வந்து டைரக்டர் வந்து கிராஃபிக்ஸ்லாம் பண்ணி, ஐயா என்ட்ரி ஆகிறேன், நீங்கள் என்ட்ரி ஆகும்போது ஓப்பனிங் சீன் இப்படி வைக்கிறோம் அப்படின்னா இது கேட்காமக்கலாம். நீங்க ஏன் சார் விஜய் சினிமா நட்சத்திரமாவே பாக்குறீங்க, ஒரு ஹீரோ மாதிரியே பாக்குறீங்க? அதான் சொல்லுனேன், அவர் வந்து ஒன் மேன் ஷோவாக தான் இருக்காரு,
கொடியை அறிமுகப்படுத்தும் போது நிர்வாகிகளை கொண்டு வந்து சேர்க்கல. அப்புறம் கொடியை பற்றி அப்புறம் சொல்கிறேங்கிறாரு. சஸ்பென்ஸ் கிளைமேக்ஸில் சொல்கிறேன், நீங்களாம் எதிர்பார்க்குற நாள். அதான் சொல்கிறேனே, அரசியலை அரசியலாக அவர் செய்தால் நான் இப்படி விமர்சிக்க மாட்டேன். அவர் அரசியலை வருவதை நான் வந்து எதிர்க்கல. அரசியல் ரீதியாக அவருக்கு இருக்கிற எதுக்காக நான் அந்த மாற்றத்தை நோக்கி நான் வருகிறேன். தமிழ்நாட்டுக்கு நான் நல்லது பண்ண போகிறேன். திமுக அதிமுக செய்யாதது நான் செய்ய போகிறேன். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டை நேசிப்போங்கிறாரு. மொழிப்போர் தியாகிகளை வந்து அவங்களுடைய அடியை ஒற்றி நடப்போங்கிறாரு. இறையாண்மையை காப்போங்கிறாரு. இது எல்லாமே மற்ற கட்சிகள் சொன்னது தானே. அதில் ஏதாவது பூசு இருக்கா அந்த உறுதிமொழியில்? இல்ல, இங்க மண்ணுக்கேத்த அரசியலை புரிஞ்சுட்டு அவர் அரசியல் செய்யறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாது. இப்ப ஆன்மீக அரசியல்னு சொன்னாரு. அந்த ஆன்மீக அரசியல் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே 1 வருஷம் 2 வருஷம் ஆயிருச்சு. பட் ஆனா இவர் வந்து என்ன, இங்க மண்ணுக்கான அரசியல் என்ன, எந்த அரசியல் பேசினா மக்கள் விரும்புவாங்க அப்படின்னு ஒரு பிளானோட வராருன்னு நம்ம பார்க்க கூடாதா? இல்ல, எந்த பிளானா இருந்தாலும் நீங்க மனசுக்குள்ளே வச்சிருந்தா எப்படி தெரியும்? நீங்க சொல்றீங்க ஏதோ பிளானோட வராருன்னு. பிளான் உங்ககிட்ட சொன்னாரா? எந்த பிளான்? அதான் நான் சொல்றேன், எங்க ஒன்று யோசித்து பாருங்க. நீங்க கட்சி நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. திமுகவில் ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தர் போதைப் பொருள் கேஸில் சிக்கிறார். அந்த வழக்கில் விடுதலை ஆயிட்டார், பீடியில் மாட்டியிருக்கார். போதைப் பொருள் கேஸில் அவர் வந்து எவிடன்ஸ்ல விட்டுட்டாங்க பார்த்தீங்களா. ஆனால் ஜாஃபர் சாதிக்கு மாட்டின போது மாவட்ட செயலாளர் சிற்றரசு உதயநிதி வரைக்கும் இழுத்தாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியில் ஒரு பாலியல் புகாரில் ஒரு கிருஷ்ணகிரி இளைஞர் பாசறையுடைய செயலாளர் சிவராமன் சிக்கினார். ஒரு ஸ்கூலில் 5 ஸ்கூலில் இப்போ அடுத்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அவர் இறந்து போயிட்டார். இப்போ நீங்க இப்படி ஒவ்வொரு கட்சியிலும் பல்வேறு விஷயங்கள் இருக்கு. நீங்க கட்சியில வந்து ஆசிட்ல அப்படியே அமிலத்தில் ஒருத்தனை இறக்கி அப்பா 100 மார்க் அவன் வெளியே அனுப்ப நம்ம கட்சியில் சேரு அப்படி பண்ண முடியுமா? யார் எப்படி இருப்பானே தெரியாது. ஜாஃபர் சாதிக்கு வந்து போதைப் பொருள் கேஸ்ல மாட்டுவானுங்க சிற்றரசு நினைச்சிருப்பாரா? உதயநிதி நினைச்சிருப்பாரா? அப்படிப்பட்ட ஆளை பக்கத்தில் வச்சிருப்பாரா? அப்ப என்ன அர்த்தம்? இந்த மாதிரி வில்லங்கம் பிடித்த விவகாரங்களில் சிக்குவரும் உங்கள் கட்சியில் வரலாம். பாலியல் புகாரில் மாட்டலாம், கந்து வட்டி கேஸ்ல மாட்டலாம், மர்டர் கேஸ்ல மாட்டலாம். இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஆன்டிசிபேட் பண்ணணும், எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அப்போ நீங்க என்ன மாதிரி நிலைப்பாடு எடுப்பீங்க? நீங்க மட்டும் சுத்தமாக போதுமா? கட்சி நடத்துறது சும்மா கிடையாது. உங்க கட்சியில பல பேர் இணைவா பல பொறுப்புகள் தருவீங்க. அவன் ஏற்கனவே வழக்கில் சிக்கணும்னா இருப்பான். எப்படி முடிவெடுப்பீங்க? எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நியூ பார்ன் பேபின்னு அவங்களே ஒத்துக்கிறாங்களே சார். தமிழக வெற்றி கழகம் இப்பதான் வருது, அதுக்கான டைம் எடுத்தோம், இங்க இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்றத நாங்கள் கத்துக்குவோம், இது எல்லாத்துக்கும் தயாரா இருக்கு அப்படின்றது விஜய் ஓப்பனா மேடையிலேயே சொல்றாரு. எல்லாம் ரைட்டு, நியூ பார்ன் பேபி தான். நாங்க அதுக்கு வந்து எப்படி நம்ம பால் ஊற்றுறோம், சத்து பானம் கொடுப்போம், உணவு கொடுப்போம், டானிக் கொடுப்போம், இன்ஜெக்ஷன் போடுவோம், தடுப்பூசி போடுவோம்ல குழந்தைக்கு. அதுதான் நான் சொல்றதெல்லாம். இப்போ நான் சொன்னதெல்லாம் அதுதான். இப்போ பேர் அறிவிச்சது, அதுக்கப்புறம் கட்சியோட கொடி அறிமுகம், இது எல்லாத்துக்கும் அந்த டைம் வச்சு இப்போ கொள்கைக்கும் மாநாட்டில் நான் சொல்றேன் அப்படி இந்த டைம் எல்லாமே மக்களை சோர்வடை செய்யும் நினைக்கிறீங்களா நீங்க? அவங்க கட்சி ரசிகர்கள், அவங்க கட்சி நிர்வாகிகள் கொண்டாடுவாங்க கட்சி ஆரம்பிச்சுட்டாருன்னு. ஆனால் வெறும் கட்சி ஆரம்பிக்கிறதால மட்டுமே இந்த தேர்தலை சந்திக்க முடியும். இந்த இன்றைக்கு இருக்கிற பொருளாதார சூழல் அரசியலில் தேர்தலை சந்திப்பது என்பது வேறு. ஸோ அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஒரு 106 கவுன்சிலர்கள் உள்ளாட்சியில் அவர் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அது ரொம்ப உண்மையிலே வரவேற்க வேண்டிய விஷயம்தான். விஜய் கட்சி ஆரம்பிக்காமலே விஜய் பெயரை சொல்லி உள்ளாட்சியில் 105 106 பேர் வந்துட்டாங்க. ஆனால் எம்எல்ஏ எம்பி அப்படி இல்லை. பெரிய பெரிய கட்சியில் தண்ணி குடிச்சிட்டு இருக்கு திராவிட கட்சிக்கிட்ட. ஆளுங்கட்சியாக இருந்தால் எந்த ஆளுங்கட்சியோ இப்போ எதிர்கட்சியாக இருந்தால் அது கஷ்டமாயிடும். அந்த எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக வந்தால் ஏற்கனவே அந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சினா அது கஷ்டமாயிடும், ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்கிற மோசமான சூழல். இவங்க 3 எலெக்ஷன் 4 எலெக்ஷன் சந்திச்சாதான் இவங்களோட போட்டி போடவே முடியும். அதனால இவருக்கு வந்து அரசியல் பார்வை சித்தாந்தம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொள்கைகளை அறிவிக்கணும். முதல்ல நான் மாற்றுன்னு இது போய் மக்கள்கிட்ட சேரணுங்க. மக்கள்கிட்ட போய் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த கொள்கைக்காக வரேன், என் கட்சியோட. இப்போ நீங்கள் ஒரு டிஜிட்டல் ஃபார்மில் மெம்பர்ஷிப் சேர்த்தாங்க. அந்த மெம்பர்ஷிப் எதாவது சொன்னாங்களா அது வரைக்கும்? அதிகாரப்பூர்வமாக எதுவுமே வரல. யோசித்து பாருங்கள். இவர் வந்து பள்ளிக்கூட மாணவர்களுக்கு கொடுக்கும்போது லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொன்னார். உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்கன்னார். எல்லாம் ரைட்டு. அந்த உறுப்பினர்கள் அப்படியே இங்கே வந்துருவாங்களா?
இப்போ +2ல பணம் வாங்கின எல்லாருமே அடுத்து ஓட்டு போடுகிற வயதுக்கு வந்துடுவாங்க. அவங்கெல்லாம் இவங்க விஜய் கட்சிக்கு போட்டுருவாங்களா? வரமாட்டாங்கன்னு அவங்க அப்பா அம்மா போட்டுருவாங்களா? இல்ல வரவே மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லை, அதான் சொல்றேன். முதல் 3 இடங்களை பிடிக்கிற மாணவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோங்க? ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 3 பேர். அதெல்லாம் ஓட்டா மாறு கன்வெர்ட்டே ஆகாதுங்க. அப்ப நீங்க சொல்ற இப்ப திராவிட கட்சிகள் இத்தனை வருஷம் ஆண்டுட்டு இருக்காங்க, எனக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் வேணும், புதுசா யார் வராங்க அப்படின்றதுக்கான வெற்றிடம் தமிழக அரசியல் இருக்கதான் செய்யுது. கமல் வரப்ப கமல் வந்து ஒரு சில வாக்குகள் வாங்கினாரு. அதுக்கப்புறம் ரஜினி வரேன்னு சொல்லிட்டு அவரு வரவே இல்லை. இப்ப என்டிஏவோட இங்க கூட்டணி தமிழ்நாட்டுல பாஜக ஒரு சில வாக்குகள் எடுக்கிறாங்க. இப்ப இதை வந்து விஜய் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்குவாரு, தான் பக்கம் இழுத்துக்குவாரு அப்படின்னு நம்ம பார்க்க முடியாதா? இந்த திராவிட கட்சிக்கு எதிர்ப்பு வாக்குகள் யார்கிட்ட போகும்? அவர் தனியா நின்றார்னா, எந்த கட்சியின் கூட்டணி இல்லாமல் விஜய் தனியாக நின்றால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சமாக 6%, அதிகபட்சமாக 8 அல்லது 8.5. இதை தாண்டி அவரால் பயணிக்க. 8.5ன்றது எங்கிருந்து வரும்? எங்க இந்த வாக்குகள் அப்படின்னு இது அதான் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குல்ல, ரூலிங் பார்ட்டிக்கு டிஎம்கே ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். திராவிட கட்சிகள் மீது வெறுப்பு இருக்கும். நாம் தமிழர் நம்பி இருந்தவர்கள் இது வேண்டாம், இங்கே போகலான்னு போகலாம். புதிய இளைஞர்கள், நியூ ஓட்டர்ஸ், அவங்க ஒரு 30-40 லட்சம் பேர் எவ்ரி 5 இயர்ஸ் வருவாங்க. அது 50 லட்சமா இருக்கலாம், 35 லட்சமா இருக்கலாம். இதெல்லாம் வரும். எல்லாம் சேர்ந்து குறைந்தபட்சம் ஒரு 6% தொடலாம். இல்லை அதிகபட்சமாக 7, 8, 8.5 போகலாம். இதை கடந்து ஒரு பெரிய புரட்சி மாற்றம்லாம் விஜயால் ஏற்படுத்த முடியாது. இந்த தாக்கம்லாம் இன்னும் சொல்ல போனால் முதல் கட்டத்தில் கூட்டணிக்கும் போகலாம். ஏன்னா இப்பயே வலை வீசுறாங்க. அதிமுக ரகசியமாக பேசுகிறது கொட்டை எழுத்துகளில் பத்திரிகைகள் வருகின்றன. ஃபர்ஸ்ட் அவங்க தான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், அண்ணாமலையை வெளியே சொல்லிட்டாரு, நாங்கள் வரவேற்போம். அப்போ யோசித்து பாருங்க, இதெல்லாம் எப்படின்னா வரும்னா பவன் கல்யாண் மாதிரி வரலாம். எதுக்கு ரொம்ப சண்டை போட்டுக்கணும்? எடுப்பில் டாப் கியரில் வண்டி போகணும். நேராக ஒரு கட்சியோட அலைன்ஸ், ஏதோ ஒரு திராவிட கட்சி, ஏதோ ஒரு கட்சி, தேசிய கட்சி, போய் ஒரு 20-30 எம்எல்ஏ போய் உட்காருவோம். ஆட்சி பிடித்தால் கூட்டணி ஆட்சி. அங்க பாருங்க வந்துட்டாருல டக்குன்னு. விஜயோட கார் 3 இடத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் சீமானோட அலுவலகம், இன்னொன்னு ராயப்பேட்டை ஏடிஎம்கே ஆஃபீஸ், 3வது கமலாலயம். 3ல எங்க சார் போகும்? 3 இடத்துக்கு போனாலும் ஒரு சிக்கல் தான். சீமானோட தொடர்ந்து பயணிக்க முடியாது. சீமானுடன் தம்பின்னு அவரும் பாசத்தை காட்டுறாரு. யாரு கூட கூட்டணி போக மாட்டேன் அடம் பிடிக்கிற ஒரு கொள்கை வீரர் சீமான். 2வது ஒரு தடவை நீங்க ரஜினி பத்தி கமல் பத்தி கேட்கும்போது, இந்த ரஜினி கமல் எல்லா நடிகரும் அடிக்கிற அடியில் ஒருத்தர் இந்த அரசியல் பக்கம் வரக்கூடாது. அப்போ நிருபர் கேட்பாரு, சார் விஜய்க்குமா? ஆமாம், அவருக்கும் சேர்த்து தான் பாரு சீமான். அப்போ யோசித்து பாருங்க, இப்படி முன்னுக்கு அரசியல் யார் வேணாலும் வரலாம்ன்றதான் ஜனநாயகம். இவர் சொல்றாரு, நடிப்பது மட்டுமே நாடாளுவதற்கான தகுதி கிடையாதுன்னு சொன்னவர் சீமான். இன்னைக்கு என்ன சொல்றாரு அதே விஜய் பார்த்து? தம்பி முடிவு எடுக்கட்டும், தம்பி வரட்டும், தம்பி அழைத்தால் நான் போவேன், அவர் என்கிட்ட வரணும், அவர் தான் முடிவு எடுக்கணும். அப்போ உங்களுடைய பர்சனாலிட்டி, நீ அவருடைய சீனியர், உங்களுக்கான வாக்கு வங்கி, அப்போ அதெல்லாம் தடுமாறி போய் நிற்கிறதா? ஏன் விஜய் நோக்கி ஓடுறீங்க? இன்னும் விஜய் வந்து அன்ப்ரூவன் மேன், அவர் வந்து நிரூபிக்கப்படாத ஒரு பார்ட்டி, அவர்கிட்டயே நீங்க ஓடுறீங்க. பட் சீமா நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, மத்தியில ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவே விஜயை தான் நம்புறாங்க தமிழ்நாட்டில். அதுதான் சொல்றேங்க, ஒருத்தர் உள்ள ஒரு விஜய் வந்து ஒரு மாஸ் நடிகர், ரஜினியை விட செல்வாக்கு படைத்த நடிகர். நான் இல்லைன்னு சொல்ல. இன்றைய தேதிக்கு சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு தகுதி வாய்ந்தவர் யாருன்னா அது கொடுக்குறாங்க கொடுக்கல, அது வேற விஷயம். உண்மையிலே விஜய் இதுல காக்கா கழுகு கதை வேற அதெல்லாம் இருக்கு. அவர் ரஜினிக்கு பதில் சொன்னவர். அப்படி கேரளாவில் ஒரு பெரிய வட்டத்தை வைத்திருக்கிறார், தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கூட்டத்தை வைத்திருக்கிறார். அஜித் விஜய் யாருக்கும் வந்து 2 பேரும் ஈக்குவலாக ட்ராவல் பண்ணாலும் விஜய்க்கு ஒரு படி மேலே மாசு இருக்கு. அப்படி இருக்கிற நபர் வந்தால் சினிமா கூட்டத்தை கவர்ச்சியை நம்பி எல்லா கட்சியும் ஓடுவார்கள். அது பாஜக விதிவிலக்கே இல்லை. ஒரு படி மாஸ் மேலே இருக்குன்றது சினிமாவில் மட்டும்தான். சினிமாவில் மட்டும்தான். அரசியல் கஷ்டங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன். நீங்க விஜயகாந்த் வந்து 10% வாங்கலையா? வாங்கினாரு. என்ன யார் கூட இருந்தாங்க? எதிர்கட்சி, அந்த கட்சி திமுக விட ஒரு படி மேல நின்னாருங்க. 2011 எதிர்கட்சியா வந்தாரு. என்னாச்சு? கூட இந்த எம்எல்ஏக்கெல்லாம் என்ன பண்ணாங்க? ஜெயலலிதா கூட்டணி வைத்து ஜெயலலிதா என்ன பண்ணாங்க? கட்சி உடைக்கலையா? இதுதான் அரசியல். பாடத்தை எப்படி கற்பித்தார்கள்?
நீ வந்து என்னை எதிர்க்கிற உன் கட்சியை வந்து காலி பண்ணாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் என்னாச்சு விஜயகாந்த் கட்சி? அதாவது நீ அவங்க ஜெயிக்கிறது ஜெயிக்காததெல்லாம் வேற. நீங்கள் மக்களுக்கான அரசியலில் எப்படி பயணிக்கிறீங்க, மக்களோட மக்களாக மக்கள் பிரச்சனை உருண்டு பிறண்டு அவங்களோட கலந்து ஓடணுங்க. நீங்கள் இவர் இன்னும் கேரவன் பாணியில இருக்காரு. போய் நடி ஒரு ஷார்ட் முடிச்சுட்டு கேரவனில் போய் ஒதுங்க. அரசியல் அப்படி. பட் அவரு பின்னாடி இருக்கக்கூடிய ரசிகர்கள் கூட்டம் இது போதுமானதுன்றாங்கல்ல சார், ஒரு விரலை காமிச்சா போதும் அப்படின்றாங்கல்ல. ரஜினிக்கு இப்படி தான் சொன்னாங்க. ரஜினி வந்து ஸ்க்ரீனில் கை காமிச்சா போதும். இத்தனை பத்திரிகையாளர்கள் சொன்னாங்க, அவர் முகத்தை காமிச்சா போதும் வாக்கு வந்துடும். ஆமாம், அப்படி கை காமிச்சா போதும். மகளிர் ரெடியாக இருக்காங்க, ஆட்டோ ஓட்டுநர்கள் ரெடியாக இருக்கார்கள், பேருந்து தொழிலாளர்கள் சரியாக இருக்கிறாங்க, எல்லாம் ஓட்டு போட போகிறாங்க. எல்லாம் அவர் வந்து ஆட்டோ டிரைவர் கண்டக்டர் நடித்தவர் இப்படிலாம் சொல்லி கதை சொல்லி எவ்வளோ சொன்னாங்க. என்ன ஆனார்? ஏன் வரல? டாப் ஸ்டாருங்க, அவருக்கே பயம் வந்து ஒதுங்கிட்டாரா இல்லையா? முடியாது. தேர்தல் இந்த பூத்து கமிட்டி அமைக்கிறதுல எவ்வளோ சிக்கல் இருக்குது தெரியுங்களா? பூத் கமிட்டி அது சாதாரண விஷயமா? ஒரு எம்எல்ஏ கான்ஸ்டியூன்சி எம்பி கான்ஸ்டியூன்சியில் போட்டு ஓட்டு பெட்டியை பாதுகாப்பது, போய் ஓட்டு சேகரிப்பது, அந்த பூத்தில் உட்காந்து டிக் அடிப்பது, வர ஓட்டு போடுறவங்கள இதுக்கு பயிற்சி எடுக்கிறதுக்கு 2 தேர்தல் கற்றுக்கணுங்க. இதை கற்றுக்கிட்டாலும் அதுக்கப்புறம் திராவிட கட்சிகளை வீழ்த்த முடியாதா? அது நம்ம சொல்ல முடியுமா? நம்ம அவருக்கு ஆசை இருக்கலாம், ஆட்சி பிடிப்பு ஆட்சி இருக்கலாம், திராவிட கட்சிகளை வீழ்த்துவதற்கு ஆசை இருக்கலாம், என்ன ஒன்றா இருக்கலாம். ஆனால் இது எல்லாம் விக்ரமன் படத்தில் வர 3 மணி நேர கதை அல்ல. ஒரு பஸ் கண்டக்டராக போவார், அப்புறம் அந்த பஸ்ஸை வாங்குவார், அந்த ஒரு பஸ் 5 பஸ் ஆகும், அவங்க ஒய்ஃப் கலெக்டர் ஆகிடுவாங்க. இதெல்லாம் விக்ரமன் படத்தில் வரும். விஜய் படத்தில் கூட வரலாம், கதையாசிரியர் சொன்னால் டைரக்டர் சொன்னால் வரலாம். ஆனால் அரசியல் அப்படி அல்ல, எல்லாருக்கும் தெரியும். 2016 திமுக ஆட்சி பிடிக்க வேண்டிய கட்சி எத்தனை லட்சம் ஓட்டில் ஆட்சி போச்சு? ரொம்ப சொற்பம் தான், 1%. 14 லட்சம் ஓட்டில் ஆட்சி இழந்தார்கள். யோசித்து பாருங்க, அதுக்கு என்ன காரணம்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால சாதாரண விஷயம் கிடையாது. அரசியல் என்பது நீங்கள் எந்த பக்கம் பள்ளம், எந்த பக்கம் மேடு, எந்த பக்கம் இருட்டு, எந்த பக்கம் வெளிச்சம் தெரியாத ஒரு இடம் அரசியல். சினிமாவில் சூப்பர் ஸ்டார், அரசியலில் சூப்பர் ஸ்டார் ஆவாரா அப்படின்றது தான் கேள்வியாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? சூப்பர் ஸ்டார் அரசியல்லாம் கிடையாதுங்க. அரசியல் யார் சூப்பர் ஸ்டார்? தொடர்ந்து 10 முறை ஒரே தலைவர் தான் ஆட்சி பிடிச்சாருன்னா அவர் சூப்பர் ஸ்டார். 5 வருஷத்துக்கு ஒரு முறை மாறினால சூப்பர் ஸ்டார் கிடையாது. நீங்கள் நடிக்கிற படமெல்லாம் ஹிட் ஆகுதா? அப்படியெல்லாம் ஆகிறதே இல்லை. அப்புறம் அரசியல் மட்டும் எப்படி தொடர்ந்து ஆட்சி தக்க வைக்க முடியும்? முடியாது. கலைஞரால். விஜய்க்கான படிப்பினைன்றது இன்னும் அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அரசியல் வந்து நிறைய அவர் கற்க வேண்டும், பயில வேண்டும், பத்திரிகையாளரை சந்திக்க வேண்டும். 2வது அவர் வந்து இப்போ பழக்கருப்பையை சந்திக்கிறார், நிறைய தகவல் வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. அவர் மட்டுமே அதுக்கு சரியான காரணியாக இருக்க முடியாது, சரியான கருவியாக இருக்க முடியாது. அவர் வந்து அரசியலில் நேர்மையானவர், நாணயமானவர். அவருடைய கருத்துக்கள் வந்து உண்மையில் தாக்கம் இருக்கும். ஆனால் அரசியலில் வெற்றியாளர் தான் முக்கியம். நீங்கள் பாதை வந்து நேர்கொண்ட பாதையில் போகலாம், லட்சிய பாதையாக இருக்கலாம். அரசியலில் வெற்றி பெறுகிற சூத்திரம் இருக்குல்ல, அந்த சூத்திரம் தான் முக்கியம், அந்த ஃபார்முலா முக்கியம். அதுக்கு வந்து நீங்கள் வெற்றியாளர்கள் யாரோ அவங்கள பார்க்கணும். ஒன்றும் கிடையாதுங்க. விஜய் வந்து கொடி அறிமுகம் அன்னைக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தால் நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன். தமிழ்நாட்டில் ஒரு 10 பேர் அரசியலிருந்து ஒதுங்கி கிடைக்கிற மூத்த தலைவர்கள் இருப்பாங்க. அதிமுகவில், திமுகவில், பாஜகவில், காங்கிரஸில். அந்த தலைவர்களை மேடை ஏற்றி இவங்க தான் என்னுடைய பெட்டாலியன், நெக்ஸ்ட் லெவல் லீடர்ஸ், என் தலைமை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இவர் இந்த பொறுப்பு, இவர் இந்த பொறுப்பு, ஒரு 5 பேரை, ஒரு அரசியல்வாதியில் 5 பேரை, ஒரு ஐஏஎஸ் 5 பேரை, ஒரு ஐபிஎஸ் 5 பேரை மேடையில் ஏற்றி இருந்தாருன்னு வச்சுங்களேன். செப்டம்பர் 22ஆம் தேதி இது நடக்கும் சார், குபேந்திரன் சார் வெயிட் பண்ணுவாரான்னு கேட்பாங்க. எனக்கு தெரியாது. அதே எப்படி நீங்கள் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? செப்டம்பர் 22 மாநாட்டில் பெரிய அறிவிப்புகள் இருக்குன்றாங்களே. தெரியல, எனக்கு தெரியாது, நடக்குமான்னு எனக்கு தெரியாது. நான் எதிர்பார்க்கறது கொடி அறிமுகம். இது நீங்க எதிர்பார்ப்பதை அவர் அங்க நிறைவேற்றுவாருன்னு நம்ம பார்க்க கூடாதா? நிறைவேற்றினால்தான் அந்த கட்சிக்கு ஒரு பெரிய அஸ்திவாரம் கிடைக்கும்னு சொல்றேன்.
நான் இல்லைன்னு சொல்ல. ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய அனுபவம் வந்து குறைவு, உங்களுடைய கரிஸ்மேட்டிக், உங்களுடைய புகழ், ஃபேஸ் வேல்யூ தவிர உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அரசியல் என்பது வேறு. ஆனானப்பட்ட எம்ஜிஆரே ஏமாத்தினவங்க ஆட்சியில் இருக்கும்போது. இலங்கை ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடக்கூடாது என்று சொன்ன போது அங்க அதிகாரிகள் பேச்சை கேட்டுக்கொண்டு எம்ஜிஆர் கையெழுத்து போட்டார்னு புத்தகத்துல இருக்கு. எமர்ஜென்சி ஆதரிச்சாரு. யாரை கூட்டிட்டு போய் கையெழுத்து போட வச்சாரு? அப்போ டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது என்ன பிரச்சனை வந்தது? அங்க இருக்கிற அதிகாரி, வெளியுறவுத்துறை செயலாளர் என்ன சொன்னார், எம்ஜிஆர் என்ன புரிந்து கொண்டார், கூட இருந்த அமைச்சர் யார், கூட இருந்த அதிகாரி யார், கையெழுத்து போடுங்கன்னு சொன்னது யார்? அந்த இலங்கை அமைதி ஒப்பந்தம் நியாயமானது என்று எம்ஜிஆர் ஏற்றுக்கொள்ள சொன்னது யார்? கையெழுத்து போடாம வெளியே போக முடியாதுன்னு சொன்ன அதிகாரி யார்? அரசியல் அவ்வளவு ஈஸி இல்லை அப்படின்ற ஒரு புள்ளிய அதுதான் சொன்ன. அது ரொம்ப கஷ்டம்ன்றேன். அதனால எம்ஜிஆர் ஏமாற்றுறான்னு சொன்னது ஒரு, நம்ம ஏன் சொல்றோம்னா, விஜய்க்கு வந்து அடுத்த கட்ட தலைவர்கள் வேண்டும், வலிமையான தலைவர்கள் வேண்டும். இந்த திமுக அதிமுக இல்லாமல் ஒருத்தரை வந்து வழி நடத்துவார், நியாயமாக நடத்துவார், நிர்வாகம் வரணும், அவர் மேல நம்பிக்கை வரணும், அவர் நம்பி ஒரு கூட்டம் வரணும். அந்த செகண்ட் லெவல் பெட்டாலியன் டீம் இருந்தாதான் கட்சி வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கடந்து போகும். இல்லை என்றால் விஜயகாந்த் கட்சிக்கு ஏற்பட்ட கதிதான் நடக்கும்.